இன்னைக்கு 17 ஜூன் 2021 டைம் வந்து கரெக்டாக 9 மணி 22 நிமிஷம் ஆகுது. இன்னைக்கு நம்ம 34,700 கால் ஆப்ஷன் 34,700 புட் ஆப்ஷன் எடுத்திருக்கோம். 700 கால் ஆப்ஷன் பொறுத்தவட்டிலும் இன்னைக்கு எக்ஸ்பைரின்றதுனால அது இல்லாமல் இந்த வீக் வந்து மார்க்கெட் மூவ்மெண்ட் இல்லை, டைம் டிகே அதிகமாக இருக்கிறதுனால டிமாண்ட் சைடு எதுவும் போடல. சப்ளை சைட் பார்த்தீங்கன்னா 665 கிட்ட வந்தா செல்லு, 720 மேலே பை. அதே போல் 34,700 புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 400 கிட்ட வந்தா செல்லு, 470 மேலே பை. ஸ்கேல்பிங் இன்னும் எதுவும் எடுக்கல, ஏன்னா இன்னைக்கும் மார்க்கெட் ரொம்ப சாப்பியாக தான் இருக்கும். எடுத்தால் கூட ரொம்ப கம்மி குவான்டிட்டியில் தான் எடுக்கிறதா பிளான் வச்சுருக்கோம். ஏன்னா இன்னும் மார்க்கெட் மூவ்மெண்ட் வந்து ஒன்றும் ஸ்டெபிலைஸ் ஆகலை, வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைம் கரெக்டாக 9 மணி 26 நிமிஷம் ஆகுது. இன்றைக்கி நம்ம 34,500 கால் ஆப்ஷன் 2 லாட்டு ஸ்கேல்பிங்காக பை பண்ணியிருக்கோம். ரோபோவில் பை ஆகிருக்கு, ஆல்மோஸ்ட் நெஸ்ட்லேயும் பை ஆகிருக்கு. எம்டிஎம் பார்க்குறோம், ஒரு 400 ரூபா கிட்ட 500 ரூபா கிட்ட மைனஸில் இருக்குது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். நேரம் வந்து பார்த்தீங்கன்னா 10 மணி 40 நிமிஷம் ஆகுது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு மூவ்மெண்ட் வந்து அவ்வளோ ஒன்றும் இதாக இல்லை, ரொம்ப ஃப்ளாட்டாக தான் இருக்குது. நம்ம போட்டிருக்க ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 2,100 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. இன்றைக்கி வந்து சுச்சுவேஷன் வந்து இந்த மாதிரி தான். ஏன்னா வந்து பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக வர்றதெல்லாம் பிடிக்கிறது தான் இன்றைக்கி. ஸோ ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம், இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி வேறு. ஸோ வர்றதை வந்து புக் பண்ணிக்கலாம். பை எக்ஸிட் கொடுத்துட்றேன். ரோபோலையும் கட் ஆகிருக்கும், ரோபோலையும் கட் ஆகிடுச்சு, நெஸ்ட்லேயும் கட் ஆகிடுச்சு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 2,200 ப்ராஃபிட் புக் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் வேறு ஏதாவது கால் வருதான்னு. டைம் வந்து கரெக்டாக 2:30 மணி ஆகுது. இப்போ நம்ம பார்க்குறோம் மார்க்கெட் வந்து சடனாக ஃபால் ஆகிருக்கு. திடீர்னு வந்து ஒரு 200-250 பாயிண்ட் ஃபால் ஆகிடுச்சு. இப்போ நம்ம காத்தால ஒரே ஒரு ட்ரேட் எடுத்திருந்தோம் ரோபோ மூலமாக. அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 2,200 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருந்தது காத்தால, அது நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறமா இப்போ வந்து சடனாக வந்து ஒரு ட்ரேட் கிடச்சிது ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு. அதில் பார்த்தீங்கன்னா 35,000 புட்டு. ஏன்னா மார்க்கெட் இறங்குறதுன்றது முன்னாடியே தெரிஞ்சதுனால ஒரு டக்குன்னு போட வேண்டிய நிலைமை, அதாவது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் அதுக்கு டைம் இருந்தது. ஒரு 450, அதாவது ஒரு 20-25 லாட் கிட்ட போட்டுட்டு உடனே வந்து ஒரு 24,750 ரூபா கிட்ட ப்ராஃபிட் சடனாக வந்தது. ஸோ அந்த டைமில் கவர் பண்ண முடியல. எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த போட்டதுக்கும் வெளியில் வந்ததுக்கும் நான் டைமிங் பார்த்தோன்னா ரொம்ப ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான். அதுக்கு ஆர்டர் புக்கில் பார்க்குறோம் நம்ம 35,000 போட்டு வந்து கிட்டத்தட்ட 2 மணி 15 நிமிஷத்துக்கு நம்ம கரெக்டாக போட்டிருக்கோம். 14 நிமிஷம் 20 செகண்டுக்கு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி 15 நிமிஷம் 3 செகண்டுக்குலாம் வெளியில் வந்துட்டோம். 403க்கு வாங்கி 467க்கு. ஏன்னா அந்த ஸ்பீடாக வந்து மார்க்கெட் வந்து உடனே வந்து மேலே ஏறிச்சு. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம போட வேண்டிய ஒரு ரொம்ப ஸ்பீடாக ஆக்ட் பண்ணுறதுனால அந்த டைமில் ரெக்கார்ட்லாம் பண்ண முடியல. பார்த்தீங்கன்னா தெரியுது இந்த இடத்துல இந்த ஒரே கேண்டில் தான், இந்த இடத்துல தான் ஒரே கேண்டில் தான் கிட்டத்தட்ட வந்து ரொம்ப ஸ்பீடாக மேலே ஏறிடுச்சு. நல்ல ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஒரு 24,750 ரூபா ப்ராஃபிட் வந்தது. இன்னைக்கு ஓவரால் பார்த்தோம்னா 27,000 கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. நாளை ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.